இந்த சுக்கிர பெயர்ச்சி யார் யாருக்கெல்லாம் சுபங்களை தரும், யார் யாருக்கெல்லாம் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொட்டும், யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது. முக்கியமாக சுக்கிரன் அப்படின்னாலே நாம் காதலுக்கான கடவுளாகத்தான் பார்க்கிறோம். காதல் கடவுள். ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு ஒவ்வொரு விதமான படிப்பினைகளை தருகிறது. அவ்வகையில் சுக்கிரன் களத்திரஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகிறது. சனி பகவான் எப்படி ஆயுள் காரகன் என்றும் செவ்வாய் பூமி காரகன் என்றும்லாம் அழைக்கப்படுறாங்களோ, அந்த மாதிரி சுக்கிர பகவான் களத்திர காரகன் என்று அழைக்கப்படுகிறார். யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ, அது திருமணமாகி ஃபர்ஸ்ட் மேரேஜ் செட் ஆகலை, செகண்ட் மேரேஜ் தான் செட் ஆகும் போன்ற பிரச்சனைகளுடையவர்களோ, சுக்கிர பகவானுடைய இந்த சுக்கிர பெயர்ச்சி அன்று பக்கத்தில் இருக்க கும்பகோணக்காரங்களாக இருந்தால் கஞ்சனூர் சென்றோ, அல்லது சென்னை மாங்காடு காமாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, ஸ்ரீரங்கநாதர், சிங்கபெருமாள் கோயில், இதெல்லாம் சுக்கிரஸ்தலம், அங்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஒரு மாபெரும் மாற்றத்தையும் எழுச்சியையும் தரும். சனி டயலாக் அதெல்லாம். சனி தான் புரட்சி எழுச்சியெல்லாம் கொடுப்பார். சுக்கிர பகவானுடைய வேகம் என்பது என்னவென்றால் ரசனைகளை கொடுப்பார். புதிய விஷயங்களின் மேல் நாற்றத்தை கொடுப்பார். இந்த விஷயத்தை நம்ம ஏன் பண்ணக்கூடாது, இது அழகாக இருக்கே, நம்ம எடுத்து பண்ணால் ஒன்றும் நல்லா இருக்குமே போன்ற எண்ணங்கள் எல்லாம் உண்டாக்குறது தான் இந்த சுக்கிர பகவான். அது சுக்கிர பயிற்சி பலன்கள் ராசி ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிரன் உச்சமானால் என்ன ஆகும்? என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ராசிநாதன் உச்சமாகிறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்காது. ராசிநாதன் உச்சம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்மளுடைய எண்ணங்களில் வந்த உச்சம், நம்ம உடலில் வந்த உச்சம், நம்மளுடைய லட்சியத்தில் வந்த உச்சம், அது எல்லா நேரமும் வராது. எல்லா நேரமும் வராது. லட்சியமோ, உங்களுடைய கனவோ, உங்களுடைய செயல்பாடோ, வீரமோ, இதெல்லாம் அப்படி படுத்து கிடக்கும். அதை சும்மா நம்ம பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு கிடக்கும் நாய்க்குட்டி மாதிரி. எனக்குன்னு ஒரு கேரக்டர் வந்தான், என்ன ஒருத்தன் ஏமாத்தினான், இதெல்லாம் சரி பண்ணணும்னு நான் நினச்சேன். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை யார் உண்டுகோல் பண்ணுறாங்கன்னா சத்தியமாக உங்கள் நண்பர்கள் கிடையாது. உங்கள் நண்பன் என்றைக்குமே நல்லவன் தான், அவன் நல்லது தான் சொல்லுவான். நீங்கள் ஃபஸ்ட்டு சிகரெட் குடிக்கும் போதே வேணாடா அவன் விட்டுறான்னு தான் சொல்லியிருப்பான். நீங்கள் உங்கள் மனைவி ரொம்ப நாளாக நல்லது சொல்லுவாங்க, டைமுக்கு சாப்பிடு, வயிற்றுக்கு எடுத்துக்காதுன்னு. இதெல்லாம் நம்ம ஒரு 5 பைசாஸ் கூட மதிக்க மாட்டோம். ஆனால் நமக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான், நமக்கு குடியாக ஊற்றி கொடுத்து நம்மளை நாசம் பண்ணி நம்ம உடம்பெல்லாம் வீணாக போய் நமக்கு 4 வெண்குஷ்டம் அதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணுற பேர் வழின்னு நீங்கள் சரியாவீங்க. ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு நன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ராசிநாதன் உச்சமாகும் பொழுது எழுந்து நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அவர் பெரிய ஆள் வந்திருக்கார் சார், அவர் பெரிய ஆள் சார், அவரை வெல்கம் பண்ணுங்க சார். நான் சொல்லுவேன், பெரிய ஆள்னு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. பெரிய ஆள்னு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. யாரையும் கண்டு வியக்காதீர்கள். நீங்கள் வியக்க வியக்க நீங்கள் வியந்து கொண்டே இருப்பீர்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். எவனையுமே பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்களில் ஒரு லகான் கட்டி விட்ட குதிரை போல எதை பற்றியுமே யோசிக்காம உங்கள் பொழப்பை மட்டும் நீங்களே பெரிய ஆள், அது உங்களுக்கு தெரியல. அது உங்களுக்கு தெரியல. பிளே தமிழ் பார்க்குறீங்க, ராம்ஜி ஷோ கேட்குறீங்க, உங்களோட பெரிய ஆள் வேறு யார் இருக்கா? இங்கே பாருங்க, நல்ல விஷயங்களை காதில் போட்டுக்கிட்டே இருங்க. சும்மா இருக்கிற நேரம் படிங்க. சும்மா இருக்கிற நேரம் நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி இந்த வருஷம் லேண்ட் வாங்கலாம், இந்த வருஷம் எப்படி வீடு வாங்கலாம், இந்த வருஷம் எப்படி கார் வாங்கலாம், நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு 50 பவுன் நகை எப்படி போடலாம், இதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கவலைப்படுறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காது. எவனாவது ஒரு வெட்டி போய் எவனாவது ஒரு அவதூறு சொல்கிறேன், டே போடா வெட்டி போல, உனக்கு அதான் வேலை, எனக்கு 1008 வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒன்றுக்குடைய உச்சமாகும் பொழுது அதி தைரியமும் பலமும் ஏற்படுகிறது. இந்த பலம்லாம் எங்கேருந்து வரும்? அங்கே தான் யோசிக்கணும். இந்த பலம் எங்கிருந்து வருகிறது என்றால் சவுண்டு மைண்ட் இன் ஏ சவுண்டு பாடிங்கிறான். ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் எங்கிருந்து வருகிறது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் ஆக்கப்பூர்வமான திடகாத்திரமான உடம்பில் இருந்து வருகிறது. அதான் நீங்க யோசிக்கிறோம். அந்த திடகாத்திரமான உடம்பு எங்கிருந்து வருகிறது? அந்த திடகாத்திரமான உடம்பு என்பது நாம் சொல்லும் உணவு பயிற்சி, மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாம். சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸசைஸை பண்ணுங்க சார், எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸசைஸை பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல வரேன்னா, இந்த ராசிநாதன் உச்சமாகும் பொழுது ஒரு எண்ணம் வரும், அந்த எண்ணத்தை செயல்படுத்துகிறோமா? நிறைய குரூப்புகள் என்ன பண்றாங்க, குரூப்னாலேயே நிறைய பேர் நம்ம வேஸ்ட் ஆகும். முதல் வேலையை நான் சொல்றது கேளுங்க, வாட்ஸ்அப் எடுங்க, எல்லா குரூப்ல இருந்து வெளிவாங்க.
ஒருத்தன் என்னை நினச்சி விட்டான், எனக்கு இதுன்னு சொல்லிட்டான், ஐடி விங்கில் சேர்த்து விட்டான், ஆட்டுக்குட்டி விங்கில், உங்கள் நிம்மதி போச்சுன்னு அர்த்தம். எவன் கதையும் முதல்ல தெரிஞ்சுக்காதீங்க. வேணும்னா நியூஸ் வைங்க, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். யாரெல்லாம் நியூஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, யாரெல்லாம் நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, பங்கு உனக்கு வயசாயிடுச்சு பங்கு, அவ்வளோதான். நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். ஜாலியாக வச்சிங்களா, சன் மியூசிக் வச்சிங்களா, பாட்டு கேட்டிங்களா, ஜாலியாக விளாடணும். வாழ்க்கை ஒரு போர்க்காலம் அந்த மாதிரி. ஸோ அப்போ ராசிநாதன் உச்சமிடும் பொழுது எண்ணங்களை உயர்த்துகிறார். ஆனால் நீங்கள் அதற்கு தயாராக இருக்கணும். அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ண, பொங்கி வரும் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட லவ் பண்ணலான்னு ஆசையாக இருந்துருச்சிருப்பீங்க. என்னடா தங்கம் உடம்பு முடியலடா, நான் வேணா கை பிடிச்சி விட்டுமாடா, வாசலில் டிங் டாங் ஒன்று பெல் அடிக்கும். நம்ம கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வருவார். நவீன் எனக்கு ஒரு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் இருக்கான். கரெக்டாக வந்துடுவான். சார் இன்னைக்கு 25 சார், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணணுன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க சார். ஆமாம், நான் சுந்தரகாண்டா ஆஞ்சநேயர், நான் வாக்கு கொடுத்துக்கிறேன். தரண்டா போடா, ஒன்று 4 நாள் மந்த் இருக்குது, தரண்டா இன்றைக்கே நீங்கள் கொடுக்கணும் சார். நான் சாயந்தரமும் தொடர்ந்து ஃபோன் பண்ணுவேன் சார். இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் போகிறீங்க, கொஞ்சம் மாட்டீங்க, அவ்வளோதான். இருக்கிற மூடெல்லாம் தின்ட்டு போயிட்டேனே. நிறைய மேனேஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக அடுத்தவங்க டென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ராசிநாதன் உச்சமாகும் போது அதில் டென்ஷன் ஆகக்கூடாது. ஏதோ அவர் 1000 டென்ஷன் இருக்கும். அம்மா அவர் கிடக்கிற உருமா, நீ 4 இட்லி வைமா, ஃபஸ்ட்டாக பூசா எல்லாம் கொட்டி அழிச்சிட்டு ஃபஸ்ட்ல சாப்பிட்றேன், 2 ஃபஸ்ட்ல சாப்பிடணும். ஆக அதே சுக்கிரன் தான் 8 என்பதால் வீடு மாடு மனை, உங்களுடைய மாங்கல்ய பலம் போன்றவற்றை உண்டு பண்ணி தருகிறார். அசையா சொத்துக்கள் போன்றவற்றை உண்டு பண்ணி தருகிறார். ஆக இந்த சுக்கிர பயிற்சி யாருக்கு நல்லது தருகிறது இல்லையோ, உங்களுக்குள்ள ஒரு எழுச்சியை உண்டாக்கி விட்டது. அந்த எழுச்சியாவே இருக்கா. இது வேற அர்த்தத்திலையும் சொல்லலாம். நம்ம கம்பெனிலேருந்து போகும்போது ஒரு எழுச்சியோடயே போவோம். இன்னைக்கு பாடுறா அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போவோம். போனோடனே நம்ம மாமியாரங்க உட்காந்துருக்கோம். வாங்க மாப்பிள்ள, இது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு, வணக்கத்தை நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா மாப்பிள்ள, என்ன உடம்பெல்லாம் இழைச்சி போயிருக்கு, அப்புறம் ராத்திரி பத்து, சரி நீங்கள் போய் தூங்க, இந்த துணி மடித்து வைக்கணும், எனக்கும் பொண்ணுக்கு வேலை இருக்குது, ராத்திரி படுக்க 2 மணி ஆகும். சந்தோஷம், நல்லா இருமா அப்படின்ட்டு நான் ஒரு எழுச்சியோட தான் வந்தேன். என் எழுச்சியை கெடுத்துட்டாங்க. சொல்லவா முடியும் இதை? நான் அப்போ பார்த்து நம்ம மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுவான், என்ன மாப்பிள்ளை இன்னைக்கு வேற எப்படி ஜாலி பண்ணிட்டு போகிறேன்னா, ஜாலியா, ஒரே ஜாலி, மூடிட்டு தூங்குடா. அதனால் 1 உச்சமாகும் பொழுது எண்ணங்கள்ல வரும். அது நிறைவேற்றமா இல்லையாங்கிறது இறைவன் நினைக்கிறோம். தேவையில்லாததுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம நம்ம மாமியாருக்கு ஏதாவது ஒரு வேஸ்தை வச்சு விட்டு அனுப்பிவிட்டு, என்ன அப்பல மாமனார் ஃபோன் பண்ணாரு, அவருக்கு ஏதோ நெஞ்சு வலிக்குது, அம்மா உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பில்டப்பாக போட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும். மாமா ப்ளீஸ் மாமா, இன்றைக்கி தான் மாமா எனக்கு லீவு, தயவுசெய்து அவன் பொண்டாட்டி கூப்பிட்டுக்க மாமா. சரி மாப்பிள்ள நீங்கள் கவலை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். மீதி பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணிக்குவார். ஒரு நெஞ்சு வலிக்குதுமா வந்துருமா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவார். அப்பா எல்லாம் போயிட்டாங்களா. நிறைய பேர் நிலைமை இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ராசிநாதன் உச்சமாகும் பொழுது எண்ணங்கள் வரும், அதை செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் தடைகள் ஏற்படும். அதனால தடைகளை சரி பண்ணிவாங்க, நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. இந்த மாமனார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாம் எனக்கு தனியாக ஃபோன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் நிறையா பட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக பிரம்மச்சரியாக தான் சுற்றின்னு இருக்கேன். ஸோ இதுமாதிரி எவனா வந்து கெடுத்து விட்டுறான். ஸோ அதனால் 10-15 வருஷம் கீழே போயிட்டுருக்க நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் உங்கள் ராசிக்கேற்றபடி ஒரு யாகம் செய்து தரும், மிக குறைந்த பட்ஜெட்டில் பண்ணித்தரோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.